எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் ஆடி பதினெட்டு ரொம்ப சந்தோஷமா இந்த நேரத்தில் கொண்டாடிட்டு இருப்பீங்க. எங்கள் வீட்லேயும் இப்போ ஆடி பதினெட்டுக்கு காலையில் குளிச்சு விளக்கேற்றி இதெல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. மத்தியானம் சிம்பிளாக ஒரு சமையல் பண்ண போகிறேன். அதை தான் இன்னைக்கு நான் வீடியோவாக கொடுக்குறேன். ஆஸ் யூசுவல் சாம்பார், ரசம், பொரியல் இது மாதிரி தான் பண்ண போகிறேங்க. ஒரு பொங்கல், சர்க்கரை பொங்கல் செய்ய போகிறேன். கூடவே வந்து பருப்பு வடை, அதாவது இந்த வடை பருப்புன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, பட்டாணி பருப்பு, அதை போட்டு வடை செஞ்சு காட்ட போகிறேன். இது ரெண்டும் தான் இன்னைக்கு வீடியோவில். இந்த ஆடி பதினெட்டு என்ன விசேஷம் அப்படின்னா, எல்லாருமே நீர்நிலைகளில் போய் காவேரியில் வந்து குளிச்சுட்டு காவேரி தாயை வணங்கிட்டு வருவாங்க. அதுவும் வந்து கன்னிமாரை வழிபடுறதா வந்து ரொம்ப சிறப்புங்க. ஆற்றங்கரையோரத்தில் இருக்கவங்க முளைப்பாரி எல்லாம் போட்டு அங்கே போய் கன்னிமார் வச்சு அதுக்கு காதோலை கருகமணி எல்லாம் வாங்கி வச்சுட்டு நம்ம கொண்டு போகிற இதெல்லாம் வச்சு, அதாவது நைவேத்திய பிரசாதங்கள் எடுத்துகிட்டு போவாங்க வீட்டில இருந்தே செஞ்சு. இல்லைன்னா துள்ளுமா வாங்கியே போய் கடைக்குவாங்க. இல்லைன்னா காப்பரிசி கொண்டு போவாங்க. இதெல்லாம் வச்சு தேங்காய் பழம் உடைச்சு சாமி கும்பிட்டு நம்மளோட செயினெல்லாம் கழட்டி அந்த கன்னிமாருக்கு போட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமா வந்து முளைப்பாரியை ஆற்றுல விட்டுட்டு எல்லாரும் சந்தோஷமா கொண்டாடிட்டு வருவாங்க. நானும் கேள்விப்பட்டிருக்கேங்க. ஒரு வருஷமாவது போகணும்னு நினச்சிட்டு தான் இருக்கேன் நானும். இந்த மாதிரி எல்லாரும் சந்தோஷமா கொண்டாடுற தருணத்தில் இன்னைக்கு எங்கள் வீட்லேயும் ஆடி பதினெட்டு இப்போ விளக்கேற்றி சாமி கும்பிட்டாச்சுங்க. இப்போ நான் காலையிலேருந்து என்னென்ன பண்ணேங்கிறத ஒவ்வொன்றா பார்த்துடலாங்க வாங்க. ஆடி 18 அன்னைக்கு வீட்டில் இருந்த பூவை வச்சு காலையில் சாமி இடத்துல விளக்கேற்றிட்டு இங்கேயுமே விளக்கேற்றிட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் தான் அடுத்த வேலையை ஆரம்பித்தேங்க. ஆடி 18 அப்படின்னாலே காலையில் குளித்து சாமி கும்பிட்டு இந்த மாதிரி வாசலில் கோலமெல்லாம் போட்டு அப்புறம் தான் நம்ம ஆரம்பிப்போம் இல்லைங்களா. சின்னதாக ஒரு ரங்கோலியும் போட்டேன். இந்த ரங்கோலி சரசூஸ் கோலம் சேனலில் போடுறேங்க. இப்போ பாருங்கள், இன்றைக்கி எங்கள் வீட்டு செடியில் எவ்வளோ ரோஜா பூ பூத்துருக்கு பாருங்களேன். நம்ம வீட்டு செடியிலே பூத்து அதை வந்து சாமிக்கு வைக்கும்போது நமக்கு ஒரு திருப்தி கிடைக்குது இல்லைங்களா. அந்த மாதிரி தான் எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னைக்கு மட்டும் 4 பன்னீர் ரோஸ் பூத்துருக்குங்க. இப்போ இதுல எல்லாம் மொட்டு இருக்குது. இல்லைன்னா வந்து இதோட கட் பண்ணிடலாம், ஒரு ஜான் விட்டே கட் பண்ணலாம். மொட்டு இருக்குது, அதனால் நான் பூ மட்டும்தான் பறிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக பூத்துருக்கு. அங்கே ஒரு 7 days ரோஸ் வந்து குட்டியாக அழகாக பூத்துருக்கு. அது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா விரியணும், அதனால் நான் அதை பறிக்கலை. இப்போ இதில் பாருங்கள் குட்டி குட்டியாக பட்டன் ரோஸ் எவ்வளோ அழகாக பூத்துருக்கு. இதையுமே நான் செடியில் அழகாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால விட்டுட்டேன். இன்றைக்கி செய்ய போகிற சமையலுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நான் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேங்க. நீர் பூசணிக்காய் சாம்பார் ரசம் தான் பண்ண போகிறேன். முட்டைக்கோஸ் பண்ண போகிறேன். கூடவே வந்து பரங்கிக்காய் பொரியல், அதாவது மஞ்சள் பூசணிக்காய் பொரியல் பண்ண போகிறேங்க. கூடவே வந்து ஒரு சக்கரை பொங்கல், தேங்காய் பொங்கல் தான் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து பச்சரிசி ஊற வச்சுட்டேன், வெல்லம் தட்டி எடுத்து வச்சுருக்கேங்க, தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன். பொரியலுக்கு எல்லாமே வெங்காயம் எல்லாமே நறுக்கி எடுத்து வச்சாச்சு. கூடவே வந்து பட்டாணி பருப்பு வடைங்க. இந்த பட்டாணி பருப்பில் செய்யும்போது வடை மொறுமொறுன்னு இருக்கும். நான் 1/2 கிலோ பருப்பு ஊற வச்சுருக்கேங்க. அதுக்கு தேவையான வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். வடைக்கு இஞ்சி பூண்டு எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி இலை இனிமேல் தான் நறுக்க போகிறேன். அப்புறம் இடையில வந்து எங்கள் பொண்ணெல்லாம் விரதங்கிறனால மாதுளம்பழம் ஜூஸ் போட்டு கொடுக்கலான்னு இப்போ அதையும் உரிச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. சாம்பாருக்கு புளி ஊறிட்டுருக்கு. இப்போ நான் உங்களுக்கு சக்கரை பொங்கல் ஃபஸ்ட்டு செஞ்சு காட்ட போகிறேங்க. அப்புறம் சமையல் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு கடைசியாக தான் வடை செய்ய போகிறேன். சக்கரை பொங்கல் எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. இந்த சக்கரை பொங்கல் வடையோட ரொம்ப சிம்பிளாக ஒரு தேங்காய் சாதமும் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேங்க. இன்றைக்கி நான் தேங்காய் பால் பொங்கல் தான் செய்ய போகிறேங்க. பால் பாதி தண்ணி பாதி ஊற்றி தான் வச்சுருக்கேன். 1 டம்ளர் அளவுக்கு 4 டம்ளர் தண்ணியும் பாலும் கலந்து ஊற்றிக்கலாங்க. பச்சரிசியை ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா களைஞ்சிட்டு இந்த மாதிரி பாலும் தண்ணியும் கலந்து நான் குக்கரில் ஏற்றிட்டேங்க அடுப்பில். இப்போ இது ஒரு 3 விசில் அல்லது 4 விசில் வரட்டுங்க பார்க்கலாம். நல்லா குழஞ்சாதான் பொங்கல் நல்லா இருக்குங்க. இப்போ நல்லா விசில் வந்துருச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா குழைவாக வெந்திருக்கு. உங்களுக்கு நல்லா குழைவாக இல்லை அப்படின்னா நீங்கள் பாலோ சுடுதண்ணியோ சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா மசிச்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறமா 1 பங்கு அரிசிக்கு 1.5 பங்கு அளவுக்கு நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு தித்திப்பு கூட வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2 பங்கு கூட வெல்லம் சேர்க்கலாங்க. நாங்கள் வந்து 1 பங்குக்கு 1.5 பங்கு தான் எப்பயுமே சேர்ப்பேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. அந்த வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சிடணும். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதெல்லாமே செய்யுங்க. இப்போ வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்க்குறேங்க. கொஞ்சம் நெய் சேர்த்தா தான் பொங்கல் ரொம்ப நல்லாயிருக்குங்க. இதெல்லாம் செய்யும்போது அடுப்பை நான் வந்து நல்லா குறைச்சி வச்சுட்டேங்க. இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலேயே சிம்மில் போட்டுறணும். இப்போ நான் இதை பக்கத்து அடுப்பில் போட்டுட்டு இப்போ இதிலே ஒரு வாணலி வச்சுட்டு முந்திரி திராட்சை எல்லாமே நான் வறுக்கிறேங்க. இதிலே வந்து நம்ம தேங்காயும் போட்டு வறுத்துக்கலாம். இதை நல்லா வறுத்தோடனே வெளியில் எடுத்துகிட்டு தேங்காய் துருவல் இந்த நெய்லேயே சேர்த்துக்கலாங்க.
இதையும் நீங்கள் நல்லா வறுத்து போட்டுட்டீங்க அப்படின்னா மறுநாள் இருந்தால் கூட இந்த பொங்கல் வந்து கெடாதுங்க. இப்போ பாருங்கள், நான் மறுபடியும் இந்த அடுப்பில் ஏற்றிட்டேன். இப்போ வந்து நல்லா அந்த வெல்லமெல்லாம் கரைஞ்சி நல்லா சேர்ந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்க தேங்காய் சேர்த்துட்டு முந்திரி திராட்சை எல்லாமே சேர்த்துடலாங்க. இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் வந்து அடுப்பை நல்லா குறைச்சி வச்சு போட்டுடலாம். இப்போ ஃபைனலாக கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க. இறக்க போகும்போது கொஞ்சம் நெய் சேர்த்தா அந்த பொங்கல் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி பெரட்டி விட்டு இறக்கியாச்சுன்னா நம்மளோட சர்க்கரை பொங்கல் ரெடிங்க. பாருங்கள், ஸ்பூனில் ஒட்டாமல் விழுந்துச்சு இல்லைங்களா? இப்போ பொங்கல் ரெடி ஆகிடுச்சுங்க. அடுத்ததாக நான் கொஞ்சம் தேங்காய் சாதம் செய்கிறேங்க. எங்கள் பொண்ணுக்கு வந்து தேங்காய் சாதம் ரொம்ப பிடிக்கும், அதனால் கொஞ்சமாக செய்கிறேன். கொஞ்சம் வாணலியில் எண்ணெய் விட்டுக்கிட்டேங்க. 1 டீஸ்பூன் வந்து நெய்யும் சேர்த்துக்கிட்டேன். இதுலேயே கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாமே சேர்த்துக்கிட்டேன். நம்ம காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இதிலே வந்து கொஞ்சம் முந்திரியும் சேர்த்தாச்சுங்க. இது நல்லா கொஞ்சம் செவந்து வரட்டுங்க. இப்போ செவந்து வந்ததுக்கப்புறமா நான் இன்றைக்கி பச்சை மிளகாய், கருவேப்பிலை தான் சேர்க்குறேன். உங்களுக்கு இஞ்சி துருவல் பிடிக்கும் அப்படின்னா இஞ்சி துருவல் கூட சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் துருவல் நம்ம எவ்வளோ சாதம் செய்கிறோமோ அதுக்கு தகுந்த தேங்காய் துருவல் எடுத்துகிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க. சாதத்தை நல்லா உதிராக ஆற வச்சுட்டு சாதத்தை இதில் கொட்டிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் கிளற போகிறோம். கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிட்டேன். தேவையான உப்பு சேர்த்துட்றேங்க. இப்போ வந்து இதை நல்லா பெரட்டி விட்டாச்சுன்னா நம்மளோட தேங்காய் சாதம் ரெடி. நீங்கள் நல்லா சாதம் ஆறிடுச்சு அப்படின்னா அடுப்பை வந்து சிம்மில் போட்டு நீங்கள் வந்து நல்லா சூடு பண்ணி இறக்கிடுங்க. நான் வந்து சுடு சாதம் அப்படிங்கிறதால இன்றைக்கி அப்படியே பெரட்டி இறக்கிட்டேங்க. இந்த தேங்காய் சாதம் டக்குன்னு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. இந்த வடைப்பருப்பை நான் ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு நல்லா களைஞ்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சோண்டு 1 கைப்பிடி அல்லது 2 கைப்பிடி பருப்பு மட்டும் எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு உப்பு, சோம்பு 1 டீஸ்பூன், அப்புறம் காஞ்ச மிளகாய் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி ஒரு 6-7 மிளகாய் எடுத்திருக்கேன். நம்ம மிளகாய் சேர்த்து அரைக்கிறதால எல்லா பருப்போடையும் அரைச்சா நைஸ் ஆயிரும். அதனால் இந்த சோம்பு, மிளகாய் இதையெல்லாம் நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டு மீதி இருக்கிற பருப்பை வந்து நம்ம கொரகொரப்பாக அரைச்சிக்கலாங்க. பாருங்கள், இப்போ இந்த பருப்பு எல்லாத்தையுமே நான் வந்து இப்போ கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துட போகிறேன். இப்போ ஊறின பருப்பு எல்லாத்தையுமே அரைச்சாச்சுங்க. முதல்ல அரைச்சது கொஞ்சம் நைஸாக இருக்குது. மறுபடியும் 2வது செட்டெல்லாம் போட்டது நல்லா கொரகொரப்பாக இருக்குது. இப்போ இஞ்சி பூண்டு தட்டி வச்சது சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்துறேங்க. கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய் நம்ம வந்து தேவைக்கு சேர்த்துக்கலாம். இதுக்கெல்லாம் கொஞ்சம் வெங்காயம் ஜாஸ்தியாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். சோம்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு மறுபடியும் சேர்த்துக்கிட்டேங்க. அரைக்கிறதுக்கும் போட்டிருக்கேன், பிசைகிறதுக்கும் போட்டிருக்கேன். இந்த வடைக்கு வந்து சோம்பு தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை பிசைஞ்சிட்டு நல்லா உருட்டிடலாங்க. உப்பு நான் வந்து அரைக்கும் போதே சேர்த்துட்டேன். கல் உப்பு சேர்த்ததால் நான் ஃபஸ்ட்டு செட்டு மிளகாய் அரைக்கும் போதே சேர்த்து அரைச்சிட்டேங்க. நீங்கள் உப்பு போடலைன்னா ஃபைனலாக நீங்கள் தூள் உப்பு போட்டு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ கடலைப்பருப்பு போட்டேங்க. அதுக்கு வந்து எனக்கு 30 வடைகளுக்கு மேலாகவே கிடச்சிது. இப்போ நம்ம எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க. தட்டிட்டு சேர்த்துடலாம். இப்போ இந்த மாதிரி 1 by 1 போட்டுக்கலாங்க. நல்லா காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுட்டு போடுங்க. அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சே நீங்கள் வேக விடுங்க. அப்போ தான் நல்லா பொன்னிறமாக வெந்து வருங்க. பாருங்கள், இந்த மாதிரி கருகா விடாமல் இந்த மாதிரி நிதானமாக பார்த்து எடுத்துடணுங்க. இந்த மாதிரி ஒரே கையிலையும் நம்ம தட்டலாம். நீங்கள் பிகினஸாக இருந்தால் ஒரே கையில் தட்டுறது கஷ்டம். அதே மாதிரி பக்கத்தில் தண்ணி வச்சுட்டு கை நனைச்சிட்டு 2 கையிலையும் தட்டி கூட போடலாம். எண்ணெயில் போடும்போது கொஞ்சம் கவனமாக போடுங்க. இப்போ நம்ம எல்லா வடைகளையும் இதே மாதிரியே போட்டு எடுத்தாச்சுங்க. எங்கள் வீட்டில் மசால் வடை ரெடிங்க. இதே மாதிரி நீங்களும் மசால் வடை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ எங்கள் வீட்டில் மொறு கமகமாக மசால் வடை ரெடிங்க. சமையல் எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க. சர்க்கரை பொங்கல் செஞ்சுட்டேன். கூடவே சாம்பார், நீர்பூசணிக்காய் போட்டு சாம்பார் பண்ணியிருக்கேங்க. கூடவே ஒரு ரசமும் வச்சாச்சு. தேங்காய் சாதம் இப்போ ரெடியாக இருக்குங்க. கூடவே வந்து முட்டைக்கோஸ் வந்து நான் மிளகாத்தூள் போட்டு தான் வறுத்துருக்கேன். பரங்கிக்காய் பொரியல் பண்ணியிருக்கேங்க. ஒயிட் ரைஸும் இப்போ ரெடியாக இருக்குங்க. இப்போ எங்கள் ஆஃபீஸில் இருக்கவங்க எல்லாருக்குமா இந்த மாதிரி வடை, சர்க்கரை பொங்கல் எல்லாமே எடுத்து வச்சுட்டேங்க. எங்கள் வீட்லேயும் எல்லோரும் சாப்பிட்டுட்டாங்க. இப்போ நான் தான் கடைசியாக சாப்பிட போகிறேங்க. இந்த மாதிரியெல்லாம் செய்யும்போது வாழை இலையில் போட்டு சாப்பிட்டா அது தனி ருசி தாங்க. எங்கள் வீட்டு ஆடி 18 சமையல் ரெடி ஆகிடுச்சுங்க. ஆடி 18 ஸ்பெஷல் சாப்பாடு எங்கள் வீட்டில் ரெடியாக இருக்குங்க. வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். எங்கள் பொண்ணு, மாப்பிள்ளை, எங்கள் வீட்டில் அவரும் எல்லாருமே சாப்பிட்டாங்க. பாப்பாவும் சாப்பிட்டாங்க. நான் தான் கடைசியாக சாப்பிட்றேன். சக்கரை பொங்கல் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நான் செஞ்சு காட்டினேன் இந்த வடையும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. ரொம்ப ஈஸியாக செய்யலாம். அதே மாதிரி இந்த வடை மாவு மீதி இருந்துச்சுன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு ஒரு 1 hour முன்னாடியே எடுத்து வச்சுட்டு உதுத்தி விட்டிங்கன்னா பக்கடா மாதிரி ரொம்ப சூப்பராக வரும். நீங்களும் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு
ஆடி 18 எல்லாரும் சந்தோஷமா கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. இன்னைக்கு நான் கொடுத்த இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். சரசு சமையல் பாருங்க, சமையல் நல்லா பண்ணுங்க. சரசஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை 10 மணி முதல் இரவு 7 மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க. தேங்க்யூ.